ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் காலிஃப்ளவர் வச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கிரேவி, இந்த குழம்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நான்வெஜ் மாதிரி இருக்கும். நான்வெஜ் குழம்பு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம மசாலாலாம் வறுத்துட்டு அதை அரைச்சி அப்புறம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. நீங்கள் எண்ணெய் சேர்க்காமல் ட்ரையாக கூட வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் நான், வர கொத்தமல்லி. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. 2லேருந்து 4 மிளகாய் சேர்த்தலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கங்க. இது நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா தேங்காய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துங்க. தேங்காயாக இருந்துச்சு அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கங்க. சூப்பராக வறுபட்டுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். திருப்பியும் அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கங்க. சின்ன 3 துண்டு சேர்த்துருக்கேன். 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பல்லாரி வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம் 1 வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கங்க. எவ்வளோ தூரம் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு இது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு நல்ல கலர் மாறிடணும். கலர் மாறினதுக்கு அப்புறமா இதை நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு மிளகாய்த்தூள், அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகாய்த்தூள் நிறைய சேர்த்தணுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னா. நான் கம்மியாக தான் சேர்த்துவேன், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி கொதிக்குது. நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான். இதை இந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் காலிஃப்ளவரில் மருந்தெல்லாம் நிறைய அடிச்சிருப்பாங்க. அப்புறம் புழு எதுவும் இருந்துச்சு அப்படின்னா வெளியில் வந்துடும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான், ஒன்று தாளிக்க வேண்டியது தான். தாளிச்சிடுவோம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். வெடித்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் பிடிக்குதோ நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துறேன். கட் பண்ணி வச்சு சேர்த்துறேன். நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பல்லாரி வெங்காயம் சேர்த்துனாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். இப்போது அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் காரம் கம்மியாக இருக்குது இந்த மசாலாவில். அதனால நான் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துறேன். நீங்களும் அது மாதிரி காரம் டேஸ்ட் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சேர்த்து. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலாலாம் கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம காலிஃப்ளவர் வடிகட்டி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், சூப்பராக வடிகட்டியாச்சு. உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன், பெரிய டம்ளரில். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது கொதிக்கட்டும். இது கொதித்ததுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம்.
இப்போது இதை வந்து 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் காலிஃப்ளவர் நல்லா குக் ஆகிடும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ காலிஃப்ளவர்லாம் நல்லா குக் ஆகிருக்கும். அது சீக்கிரம் குக் ஆகிரும். காலிஃப்ளவர் ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணியில் வேறு போட்டு வச்சுருக்கோமா, சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நான் உப்பு டேஸ்ட் பண்ணேன், கம்மியாக இருந்தது, அதனால் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கிரேவி திக்காகட்டும் குழம்பு. இப்போ குழம்பு திக்கானவுடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான காலிஃப்ளவர் குழம்பு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.